சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய்க்கு காங்கிரஸ் கவுன்சிலர்கள் வாழ்த்து தெரிவித்ததால் திமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெபர்சன். வணக்கம் ஜெபர்சன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சென்னை மாநகராட்சியினர் மாதாந்திர கூட்டமானது இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கவுன்சிலர் திரவியம் எழுந்து பேச ஆரம்பிக்கும் போது புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் வாழ்த்துக்களை தெரிவித்திருப்பதாகவும் தொடர்ந்து ஜனநாயகன் வாழ்த்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ச்சியாக அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது திமுக கவுன்சிலர்கள் அப்போது நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்கள் காங்கிரஸ் கட்சியினர் என்ற கோஷத்தை பின்னாடி இருந்து சிலர் எழுப்பினார்கள். உடனடியாக இந்த கோரிக்கையை முன்வைத்து நீங்கள் யாருக்கு காங்கிரசினர் அப்போது வாக்களித்தீர்கள் என்ற கேள்வியோடு இங்கிருந்து அனைத்து கவுன்சிலர்களும் காங்கிரஸ் இங்கிருந்த அனைத்து உறுப்பினர்களிடமும் இந்த கேள்வியை முன்வைத்தார்கள். உடனடியாக அவர் பேசுவதை நிறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கையை முன்வைத்தார்கள். இதன் தொடர்ச்சியாக திமுக உறுப்பினர்களுக்கும் காங்கிரஸ் உறுப்பினர்களும் தொடர்ச்சியாக இருவரும் மாறி மாறி பல கேள்விகளை முன்வைத்ததால் இங்கு ஒரு கூச்சல் குழப்பமான ஒரு சூழலானது நிலவியது. உடனடியாக இருக்கையில் அமர்ந்து கோரிக்கையில் முன்வைத்தார். ஆனால் அதை பொருட்படுத்தாமல் தொடர்ச்சியாக திமுக கவுன்சிலர்கள் உடனடியாக காங்கிரஸ் கவுன்சிலர்கள் இங்கிருந்து வெளியேற வேண்டும், தற்போது அவர்கள் திமுகவுக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள் என்றெல்லாம் தொடர்ச்சியான கோஷங்களை அவர்கள் முன்வைத்தார்கள். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கவுன்சிலர்கள் இங்கிருந்து வெளியே செல்ல முற்பட்டார்கள். வெளிநடப்பு செய்கிறோம் என்று கூறிக்கொண்டு அவர்கள் வெளியே செல்லும் போது திமுக கவுன்சிலர்கள் நீங்க வெளியே செல்வதுதான் நல்லது, உடனடியாக வெளியே சென்று விடுங்கள் என்று அவர்களை வெளியே போகுமாறு கோஷங்களை எழுப்பினார். உடனடியாக காங்கிரஸ் கவுன்சிலர்கள் மேயர் இருக்கைக்கு முன்பாக வந்து என்னை ஏன் பேச அனுமதிக்க மாட்டீர்கள் என்ற துணியில் கேள்விகளை முன்வைத்தார்கள். ஆனால் திமுக கவுன்சிலர்கள் நீங்கள் வெளியே செல்வதுதான் நல்லது, உடனடியாக நீங்கள் வெளியே சென்று விடுங்கள் என்று தொடர்ச்சியாக கோஷங்களை எழுப்பியதன் காரணமாக உரை ஏதும் நிகழ்த்த முடியாமல் அங்கிருந்து காங்கிரஸ் கவுன்சிலர் திரவியம் உள்ளிட்ட பல கவுன்சிலர்கள் இங்கிருந்து வெளியேறி இருக்கிறார்கள். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.